ஆர்ட் உயிர் காக்கக்கூடிய நம்மளுடைய தோழன் சந்தோஷனுடைய உயிர் போச்சு. இன்னைக்கு திமுக தலைவர் சேகரனுடைய உயிர் போச்சு. இந்த ஊருடைய முன்னாள் எம்எல்ஏ பக்தவச்சலத்தினுடைய உயிர் போச்சு. இதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் எய்ட் எமர்ஜென்சி நெசசரி அப்படின்றது. அதுக்கு பிறகு நீ எங்கன்னா அடுத்த கட்ட முடிவேடு. ஆனா ஃபர்ஸ்ட் எய்டு கூட பண்ணாம அவங்கள உடனடியா போகன்னு சொல்லும் போது அந்த இதய துடிப்பு நின்று விடுகிறது, அவர்கள் உயிர் பிரிகிறது. தங்கவயலில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, உயிர் காக்கின்ற மருத்துவமனை, மக்களுடைய அன்றாட குமுறல், யாராலையும் ஒன்றும் பேச முடியல. ஆனா இன்னைக்கு தங்கவயலுடைய எம்எல்ஏ கூட அந்த இடத்துல போய் அந்த அதிகாரிகள் எல்லாம் இது எங்க இருக்குது அங்க இருக்குதுன்னு சொல்ற ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இதை நாங்க வரவேற்கிறோம். ஆனாலும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மக்கள் நலனுக்காக, மக்களுடைய இந்த மண்ணிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பை தவிர ஒரு தனிப்பட்ட அரசியல் இயக்கத்தை எதிர்த்து அரசியல் செய்கின்ற ஒரு இயக்கம் அல்ல என்பதை உணர்த்துவதற்காக இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவர்களை இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய அனைத்து அங்கத்தினர்களும் விரைவிலே சந்தித்து பிஜிஎம்எல் மருத்துவமனையை மருத்துவ கல்லூரியாக மாற்றப்பட வேண்டும். இது உங்கள் தொகுதியிலே இருக்கிறது. இந்த வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும். இது உங்கள் தொகுதியிலே இருக்கிறது. இந்த அரசு மருத்துவமனை மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அதனால் தாங்கள் இந்த மக்களுடைய பிரதிநிதி என்பதை வலியுறுத்தி நீங்களும் இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்று இந்த கோரிக்கை வெற்றி பெறுவதற்காக எம்எல்ஏ அவர்களும் கையெழுத்திட வேண்டும். இந்த கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவரையும் ஆதரவு திரட்டி அவருக்கு மனு கொடுக்கின்ற இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்கள், ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால் பிஜிஎம்எல் மருத்துவமனை மத்திய அரசு கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்கப்பட வேண்டுகின்ற அந்த பிரச்சனை மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ஆதலால் இந்த தொகுதியினுடைய எம்பியை மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்களை எங்களுடைய சேவ் கேஜிஎஃப் கமிட்டி அனைத்து அங்கத்தினர்களும் இதனுடைய ஆதரவாளர்களும் எல்லோரும் ஒன்று திரண்டு அவரை சந்தித்து இதை நீங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த கையெழுத்து இயக்கத்திலே முதல் கையெழுத்தை இந்த மாவட்டத்தினுடைய எம்பி அவர்கள் போட வேண்டும் என்கின்ற வலியுறுத்தி அவரிடம் நாங்கள் விரைவிலே மனு கொடுப்போம். இந்த இரண்டு நிகழ்ச்சிகள் விரைவிலே இன்னும் 10 நாட்களில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செய்யும். அதை தொடர்ந்து தங்கவயலில் இருக்கக்கூடிய 35 கவுன்சிலர்களும் தங்களையே இதில் ஈடுபடுத்திக் கொண்டு கையெழுத்து இயக்கத்தை நடத்த வேண்டும். தினப்பயணிகள் தாங்களே முன்வந்து தினப்பயணிகள் இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்க வேண்டும். பிஎம்எல் தொழிற்சங்கம், அந்த பிஎம்எல் நிர்வாகம், எஸ்சி நிர்வாகம், அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் தாங்களே முன்வந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்த வேண்டும். அதே போன்று மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளும் தாங்களே முன்வந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி கிராமப்புற பகுதியிலே 167 கிராமங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பஞ்சாயத்து நிர்வாகிகளையும் சந்தித்து அந்த பஞ்சாயத்து அலுவலகங்களிலே இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துவோம் என்று சொல்லி, இது மக்கள் இயக்கம், மக்கள் நலனுக்காக நடத்துகின்ற ஒரு கையெழுத்து ಇಯಕத்தை வெற்றிகரமாக செய்வோம். ಆಗಿನ ಕಾಲದಿಂದನೂ ಪ್ರಾಣ ಹೋಗೋನ್ ಎತ್ಕೊಂಡೋಗಿ ಅಲ್ಲಿ ಕಂಪನಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹಾಕ್ಬಿಟ್ರೆ ಅವ್ನು ಮಾರನೇ ದಿನ ಇದು ನಡೀತಾ ಇದ್ದ. ಆ ರೀತಿ ಒಂದು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಡುತ್ತಾ ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆ ಅದು. ಆ ಆಸ್ಪತ್ರೆಯನ್ನು ಇವಾಗ ಏನಂದರೆ ಒಂಥರ ಬೂದದ ಒಂದು ಮನೆ ಥರ ಮುಚ್ಚಿಟ್ಟವ್ರೆ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಏನು ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂದರೆ KGF ಜನತೆಯಲ್ಲಿ ಫಸ್ಟಾಗಿ ಇದನ್ನು ಪುನಶ್ಚೇತನ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಬೇಕು. ಈ ಒಗ್ಗಟ್ಟು ಯಾವ ರೀತಿ ಆಗಬೇಕಂದ್ರೆ, ಇವತ್ತು 1 ಲಕ್ಷ ಜನ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ತುಂಬ ಕಷ್ಟಕರವಾದ ಕೆಲಸ. ಆದರೆ ಎಲ್ರಿಗೂ ಇದೆಲ್ಲ ಓಪನ್ ಆಗಬೇಕು ಅನ್ನೋ ಮನೋಭಾವನೆ ಇರ್ತದೆ. ಆದರೆ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಜೊತೆ ಸಹಕಾರ ಕೊಡಬೇಕಾದ್ರೂ ನೀವೆಲ್ಲ ಬಂದು ನಮ್ಮ ಜೊತೆ ಸೇರಬೇಕು. ನಾವು ನಿಮ್ಮನ್ನೇನು ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ನಿಮ್ಮ ಒಂದು ಸಹಿ. ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತನಿಗೆ 10 ಜನ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇರ್ತಾರೆ, 10 ಜನ ಸಹಿ ಅವನು ತಗೊಂಡು ಅಂದರೆ 10 ಜನಕ್ಕೆ 10 ಜನ ಅಂದರೆ 100 ಜನ ಆಗ್ತಾರೆ. ಈ ರೀತಿ ಒಂದು ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡಬೇಕು. ಅದೇ ರೀತಿ ನಾನು ನಮ್ಮ ಕೇಂದ್ರ MP ಸಾಹೇಬರಾದಂಥ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರನ್ನು ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇಂಥ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ತಮ್ಮನ್ನು ಬಂದು ಭೇಟಿ ಆಗಬೇಕು. ನಮ್ಮ KGF ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ತಮ್ಮ ಮುಂದೆ ಇಡಬೇಕು. ನೀವು ಅದನ್ನೆಲ್ಲ ಪೂರ್ಣಗೊಳಿಸ್ತೀರೋ ಅನ್ನೋ ನಂಬಿಕೆಯೂ ನಮಗೆ ಸೇವ್ ಕಮಿಟಿಗೆ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ
ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ರೂಪಾ ಶಶಿಧರ್ ಮೇಡಮ್ ಅವರು MLA ಮೇಡಮ್ ಅವರು ನಾವು ಮನವಿ ಮಾಡಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ, ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೀವು ಸರಿಪಡಿಸಿ. MP ಸಾಹೇಬರು ನೀವು ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿ, ಕೇಂದ್ರ ಒಂದು ಕಡೆ ಕರ್ನಾಟಕ, ಒಂದು ಸ್ಟೇಟು ಒಂದು ಸೆಂಟ್ರಲ್ಲು, ಇಬ್ಬರು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದಾಗ ಊರಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಗೋದಕ್ಕೊಂದು ಇದಾಗುತ್ತೆ. ಅದೇ ರೀತಿ KGF ಜನನೂ ನಾಳೆ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನೂ ಹೌದಪ್ಪ ಇವರು ಒಳ್ಳೆ ಕೆಲಸಗಳು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ನಿಮ್ಮನ್ನು ಹೆಗ್ಗಳಿಕೆಗೆ ಒಂದು ಪಾತ್ರರಾಗ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳಿ, ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇವಾಗ ಆಸ್ಪತ್ರೆದು ಒಂದು ಹೇಳಿದ್ರು ನಮ್ಮ ವಿರೋಧಿ ಪಕ್ಷಗಳು, ಆಸ್ಪತ್ರೆ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು, ತುರ್ತು ನಿರ್ಗಮನ ಇಲ್ಲ, ತುರ್ತು ಚಿಕಿತ್ಸೆಗೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಇದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂಗೆ ಡಾಕ್ಟ್ರುಗಳಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪೇಷಂಟು, ಒಂದು ಹಾರ್ಟ್ ಪೇಷಂಟು ಅಲ್ಲಿ ಹೋದಾಗ ಅವ್ನು ಪಲ್ಸಿಗೆ ನೋಡಿದ್ದೆ ಅವ್ನಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಇವ್ರು ಉಳಿಯಲ್ಲ ಅಂತ, ಅವ್ನು ರೆಫರ್ ಮಾಡಿಬಿಡ್ತಾನೆ ದೇವರಾಜ ಇಲ್ಲ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಆ ದಾರಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗೋಷ್ಟು ಅವ್ನು ಪ್ರಾಣ ಬಿಟ್ಟಿರ್ತಾನೆ, ತಿರ್ಗಾ ವಾಪಸ್ ಆ ಬಾಡಿನ ತಗೊಂಡು. ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ KGFನಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ತುರ್ತು ನಿರ್ಗಮನ ಇಲ್ಲದೆ ಇರ್ತಿರುತ್ತೆ, ಈ ಥರ ಕಡೆ ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸ್ಬೇಕು ಅಂಥೇಳಿ ನಾನು KGF ತಿರ್ಗಾ ಸರಿ ಮನವಿ ಮಾಡಿ ಕೇಳ್ಕೊಳ್ಳೋದ್ರೆ, ಈ 1 ಲಕ್ಷ ಜನ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಏನಿದೆ ಅದಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲರೂ ನಮಗೆ ಸಹಕಾರ ಕೊಡಿ, ಊರಿನ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಬೆಳವಣಿಗೆ ತಗೊಂಡು ಅಂತೇಳಿ நான் ஜிம்கனா மைதானத்தை பற்றி நாம் BGML மனு கொடுத்துட்டு வெளியே வந்து நாம் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். அந்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நாம் சொன்னோம், தங்கவயலில் உயிர் காக்கின்ற மருத்துவமனையை உருவாக்குவதற்கு 1 லட்ச கையெழுத்து இயக்கத்தை நடத்துவோம் அடுத்து என்கின்ற ஒரு கோரிக்கை கூட நாம் இன்றைக்கி வச்சுருக்கோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு விவாதத்துக்கான ஒரு கூட்டத்தை இங்கே நாம் கூட்டியிருக்கிறோம். BGML மருத்துவமனை மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, ஏசியாவிலே பிரசித்தி பெற்ற மருத்துவமனை. அப்படிப்பட்ட கட்டமைப்பு கொண்ட மருத்துவமனை இந்தியாவில் இருக்கிறதா என்றால் சந்தேகத்திற்குரிய ஒரு நிலை. கர்நாடக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசாங்கத்தினுடைய மருத்துவ கல்லூரியோடு சேர்ந்து ஒரு மருத்துவமனையை உருவாக்குவோம் என்கின்ற கேபினெட் முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதனால் கோலார் மாவட்டத்திலே அதற்கு முன்பாகவே ஜாலப்பா மருத்துவமனை இருக்கிறது. கோலார் மாவட்டத்திற்கு மட்டும் இல்லை, இது கர்நாடகாவில் இந்த பக்கத்தில் பார்டரில் ஆந்திரா இருக்கிறதுனாலையும் இந்த பக்கம் தமிழ்நாடு இருக்கிறதுனாலையும் இந்த பகுதியிலிருந்தெல்லாம் கூட மக்கள் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால, ரெண்டாவது பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லா வசதிகளையும் கொண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொன்னால் அது கோலார் தங்கவயல். அதனால் KGF BGML மருத்துவமனையை மருத்துவ கல்லூரியாக மாற்றி அமைக்க வேண்டும், மருத்துவமனையாக கூட அதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இது மத்திய அரசினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால, ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய அந்த மருத்துவமனை இங்கே வரணும்னு நினைக்கிறதுனால, இதுக்கு தங்கவயலை சார்ந்த எல்லா மக்களுடைய கையெழுத்தையும் பெற்று அனைத்து அரசியல் இயக்கங்களையும் ஒன்றிணைத்து அனைத்து மதங்களையும் ஒன்றிணைத்து ஒன்றுபட்டு ஒரே குரலாக தங்கவயலை பாதுகாப்பதற்காக நாம் அனைத்து வித்தியாசங்களையும் தூர வைத்துவிட்டு இதை பெற்றே தீர்வோம் என்கின்ற முறையில் ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்த வேண்டும். அந்த கையெழுத்து இயக்கத்திற்கு மக்களே தானாக முன்வந்து கையெழுத்திட வேண்டும். அதை 35 வார்டுகளிலும் மட்டுமல்ல, இந்த KGF வீகோட்டா பார்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தொகுதி மக்கள் கிட்ட நாம் அதை கையெழுத்து பெற வேண்டும். பெமல் பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் நாம் இன்றைக்கு கையெழுத்து பெற வேண்டும். தின பயணிகளிடம் இன்றைக்கு நாம் கையெழுத்து இயக்கப்பட வேண்டும். நான் மைனிங் ஏரியாவில் இருப்பவர்களிடம் இன்றைக்கு நாம் கையெழுத்து இயக்கப்பட நடத்த வேண்டும். இப்படியெல்லாம் நடத்தி உயிர் காக்கின்ற மருத்துவமனை வேண்டும் என்பதற்காக ஒரு மிக சிறந்த கையெழுத்து இயக்கத்தை ஒன்று திரட்டி நாம் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் உயிர் காக்கின்ற மருத்துவமனை வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்த பிறகு அடுத்த நாளே இந்த தொகுதியினுடைய MLA அந்த மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்திருக்கிறார். இதை சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் வரவேற்கிறது. அதே நேரத்திலே அது வெறும் ஆய்வுக்கோடு நிற்கக்கூடாது, அங்கே உண்மையாகவே உயிர் காக்கின்ற மருத்துவமனையை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா, பிரிட்டிஷ் மைசூர் மன்னர்கள் இருந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம்,
அந்த மாதிரி வெல் ஃபர்னிஷ்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னா முக்கியமா பெங்களூர், மைசூர், மங்களூர், கேஜிஎஃப்ல தான் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த மாதிரி வெல் ஃபர்னிஷ்டு வென்டிலேஷன் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையை உடனடியாக மாநில அரசு அதை அப்கிரேட் பண்ணணும். ஆர்ட் உயிர் காக்கக்கூடிய நம்மளுடைய தோழன் சந்தோஷனுடைய உயிர் போச்சு. எத்தனையோ இன்னைக்கு திமுக தலைவர் சேகரனுடைய உயிர் போச்சு, ஒரு பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர். இப்படி தினம் இந்த ஊருடைய முன்னாள் எம்எல்ஏ பக்தவச்சலத்தினுடைய உயிர் போச்சு. இதுக்கெல்லாம் அன்றாடம் உயிர்கள் பறிபோகிறது. ஆனால் இதற்கு காரணம் ஃபர்ஸ்ட் எய்ட் எமர்ஜென்சி நெசசரி அப்படின்றது. அதுக்கு பிறகு நீ எங்கன்னா அடுத்த கட்ட முடிவேடு. ஆனால் ஃபர்ஸ்ட் எய்டு கூட பண்ணாம அவங்கள உடனடியாக போகணும்னு சொல்லும்போது அந்த இதய துடிப்பு நின்று விடுகிறது, அவர்கள் உயிர் பிரிகிறது. அதனால இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்கிரேட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணணும். இதுக்கும் மக்கள் கையெழுத்து இயக்கம் தேவை. மக்கள் கேட்கிறார்கள், என் உயிர் காக்கிறதுக்கான மருத்துவமனையை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று மாநில முதல்வருக்கு நாம் இதை சப்மிட் பண்ணோம். ஸோ அதுக்கும் சேர்த்து நாம் ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தணும். 3 கோரிக்கைகளை மட்டும். பிஜிஎம்எல் மருத்துவமனையை மருத்துவ கல்லூரியாக மாற்றப்பட வேண்டும். தங்கவயலில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை உயிர் காக்கக்கூடிய உடனடி பாதுகாப்புக்கான ஒரு மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். தங்க சுரங்க குடியிருப்புகளை இன்றைக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற 3 கோரிக்கைகளை வைத்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பு தங்கவயலிலே விரைவிலே என்று சொன்னால் இன்னும் 15 நாட்களிலே நாங்கள் ஒரு கையெழுத்து இயக்கத்தை முக்கியமாக இருக்கக்கூடிய தங்கவயலுடைய இதய பகுதியான காந்தி சதுக்கத்தில் இருந்து துவக்குவோம் என்கின்ற ஒரு அறிவிப்பு. அந்த இயக்கத்திலே முன்னாள் எம்எல்ஏக்களை நான் கேட்கின்றேன், இந்நாள் எம்எல்ஏவையும் கேட்கின்றேன், அனைத்து அரசியல் இயக்கங்களையும் கேட்கின்றேன், அனைத்து போதகமார்களையும் இன்றைக்கு கேட்கின்றேன், அனைத்து பஞ்சாயத்துகள், பொலிட்டிக்கல், நான் பொலிட்டிக்கல், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அட்வொகேட்ஸ் யூனியன் எல்லாரையும் சேர்த்து இன்னைக்கு அனைவருடைய கையெழுத்தையும் நாம் பெற வேண்டும். அப்படி ஒன்றுபட்ட ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்துவோம். இதற்கு தங்கவயல் மக்களுடைய ஆதரவு வேண்டும். சேவ் கேஜிஎஃப் இணைந்து இந்த மிகப்பெரிய கையெழுத்து இயக்கத்தை நடத்துகின்ற ஒரு கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் மீது இங்கே கலந்தாய்வு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு கருத்து சொல்றத ஒரு பைக் ஒப்புதல் மாதிரி அப்புறம் அவருக்கு பாதிக்கும் அவருக்கு